Assalamu alaikum everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட வீடியோல நம்ம ஒரு லாங்குவேஜ் நம்ம புதுசா கத்துக்கிறோம் அப்படினா நம்மளோட அணுகுமுறை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இப்போ நிறைய பேர் வந்து வேற ரீசன்ஸ்னால நம்ம ஒரு புது லாங்குவேஜ் கத்துக்க ட்ரை பண்ணுவோம். அந்த லாங்குவேஜ் என்னவா வேணா இருக்கலாம். ஹிந்தி தான் இருக்கணும் அப்படிங்கற இது கிடையாது. ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, அரபிக், ஸ்பானிஷ், பிரெஞ்சு, ரஷ்யன் இந்த மாதிரி ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கலாம். அந்த லாங்குவேஜ் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கலாம். அதனால நீங்கள் அதை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறப்ப என்ன அணுகுமுறையில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ஏஜில் இருந்தாலும் நமக்கு 20 வயசாக இருக்கலாம், 30 வயசாக இருக்கலாம், 60 வயசாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த புதுசாக நம்ம ஒரு மொழியை கற்றுக்குறோம் இல்லையா, அந்த மொழியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு குழந்தை தான். அது எப்படி நான் குழந்தையா இருக்க முடியும்? என்னோட இத்தனை ஏஜில் நான் இவ்வளோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்திருக்கு, என்னால் நான் எப்படி அந்த மொழியை பொறுத்த வரைக்கும் குழந்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பார்ப்போம். இப்போ நான் ஃபாதர் அப்படிங்கிறதுக்கு தமிழில் என்னன்னு கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. மதர் அப்படிங்கிறதுக்கு தமிழில் என்னன்னு கேட்குறேன். அம்மா அப்படின்னு சொல்லுவீங்க. இதுவே நான் ஒரு குழந்தைகிட்ட போய், அதாவது பிறந்த ஒரு குழந்தைகிட்ட போய், ஒரு 3 மாதம் ஒரு 4 மாதம் குழந்தைகிட்ட போய் அம்மா நான் என்ன, அப்பா நான் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தைக்கு தெரியாது. ஏன்னா அந்த மொழிக்கு அந்த குழந்தை இன்னும் அதோட பிரெயின் பழக்கப்படலை. சரியா? இதே தான் நமக்கும் நம்மளோட சூழ்நிலைகளும் வந்து அந்த லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரெயினுமே வந்து அந்த மொழிக்கு பழக்கப்படலை. இதனால தான் நம்ம ஒரு லாங்குவேஜ் கற்றுக்க ஆரம்பிக்கிறப்ப ஒரு குழந்தையோட மனப்பான்மையோட நம்ம ஒரு குழந்தை அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நிறைய டைம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே ஏதாவது கஷ்டமாக ஒன்று கற்றுக்க ஆரம்பிக்கிறோம். ஏதாவது ஒரு கஷ்டமாக ஒரு பேசேஜ் பெருசாக நம்ம ரீட் பண்ணணும், பெருசாக ரைட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பெருசுலேருந்து ஆரம்பிக்கிறோம். இப்படி ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, யூ ஆர் ஃபர்கெட்டிங் தட் யூ ஆர் அ பேபி. நீங்கள் ஒரு சின்ன குழந்தை அப்படிங்கிறத மறந்துட்டு பண்ணுறப்ப அந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு அதிகமாகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இது என்ன லாங்குவேஜ் இவ்வளோ போரிங்காக இருக்குது, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாங்குவேஜ் விட்டு வெளியே வந்துடுறீங்க. இப்போ வந்து இப்படி எடுத்துக்கோங்களேன். ஒரு குழந்தைகிட்ட போய் நீங்கள் ஸ்கூலில் படிக்கிற புக்ஸையும் காலேஜ் படிக்கிற புக்ஸையும் எடுத்துகிட்டு போய் அதுக்கு கற்றுக் கொடுத்துட்ருப்பீங்களா? மாட்டீங்க. சரியா? ஒரு குழந்தைக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதுக்கு ஏபிசிடி சொல்லித்தரணும், ரைம்ஸ் சொல்லித்தரணும். இதை தான் நீங்கள் வந்து பண்ணுவீங்க. இதே மாதிரி தான் நம்ம எந்த ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாலும் ஒரு குழந்தைக்கு என்னென்னலாம் நம்ம கற்றுத்தருவோமோ அதே தான் நம்மளும் கற்றுக்க ட்ரை பண்ணணும். இது வந்து முதல் விஷயம். இப்போ வந்து எந்த ஒரு லாங்குவேஜும் எடுத்துக்கோங்க. இந்த குறிப்பிட்ட லாங்குவேஜுன்னு கிடையாது. நீங்கள் டர்க்கிஷ் கூட லேர்ன் பண்ணுறவங்களா இருக்கலாம். நீங்கள் எந்த ஒரு லாங்குவேஜ் வேணால் எடுத்துக்கோங்க. 3 தான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பிகினர்ஸ் இருப்பாங்க, அடுத்து இன்டர்மீடியேட்ஸ் இருப்பாங்க, அடுத்து அட்வான்ஸ்டு இருப்பாங்க. இது 3த்தையும் உங்களுக்கு சுருக்கமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, பிகினர் வந்து ஒரு குழந்தை, அந்த லாங்குவேஜ்க்கு அப்போ தான் புதுசாக வர்றவங்க. இன்டர்மீடியேட் ஒரு 10 to 15 வயசில் உள்ளவங்க இன்டர்மீடியேட். அப்புறம் அட்வான்ஸ்டு வந்து ஒரு காலேஜ் லெவலுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா தெரிஞ்சவங்க, அந்த மொழியில் வந்து நல்ல ஊறி தலைச்சவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க அட்வான்ஸ்டு. இதில் வந்து என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, அந்த குழந்தை 10 to 15 வயசு வரைக்கும் வளர்றது, 10 to 15 வயசுலேருந்து காலேஜ் லெவலுக்கு மூவ் ஆகுறது. இதுதான் எந்த ஒரு லாங்குவேஜ்லையுமே ஒரு அடிப்படை. சரியா? நம்ம இந்த விதத்தில் நம்ம அதை அணுகணும் அப்படின்னா லாங்குவேஜ் லேர்னிங் ஈஸியாகிடும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு வந்து நீங்கள் நடக்க சொல்லித்தரீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நடக்க சொல்லித்தரப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த குழந்தைக்கு வந்து நடக்க சொல்லித்தரத்தோடு இப்படி நீங்கள் வந்து நடக்க மட்டும்தான் சொல்லி தருவீங்க. மற்றதெல்லாம் என்ன பண்ணிக்கும்? அந்த குழந்தையாவே கற்றுக்கும். எப்படி குதிக்கணும், எப்படி ஓடணும், எப்படி ஆடணும், இது எல்லாமே அந்த குழந்தையாக கற்றுக்கும். இதே ட்ரிக்கை தான் நம்ம லாங்குவேஜ் லேர்னிங்லேயும் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது நான் ஒரு ட்ரெயினராக இருக்கேன் அப்படின்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி நடக்கிறது அதை மட்டும்தான் நான் கற்று தருவேன். அதை எப்படி ஓடுறது, குதிக்கிறது, ஆடுறது, பாடுறது எல்லாமே வந்து அந்த குழந்தையாக பார்த்துக்கும். குழந்தையாக சுற்றி உள்ளதை வந்து அதிகமாக பார்க்க அதுவாகவே இம்ப்ரூவ் பண்ணிக்கும்.
இப்போ நீங்கள் வந்து யோசிக்கலாம், நான் ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணணும், நான் ஏன் ஒரு குழந்தை லெவலுக்கு இறங்கணும், அதுக்கு பதிலாக நான் வந்து கிராமர் வச்சு படிச்சுப்பேன், ஒரு லாங்குவேஜ் படிச்சுப்பேன். அப்படிங்கிறப்ப தான் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, கிராமர் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் லாஜிக். சரியா, அது ஒரு லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு வாக்கியம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறப்ப இது எதனால் சரி எதனால் தப்பு இதை மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனால் லாங்குவேஜ் வந்து கிராமரோட நின்றுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. லாங்குவேஜுங்கிறது வந்து இட்ஸ் ஆல் அபவுட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், எமோஷன்ஸ். சரியா, நம்ம என்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுக்குறோம், நம்மளோட பாவங்கள் என்னென்ன, நம்மளோட என்ன ஓட்டங்கள் என்ன, அதை எப்படி இன்னொருத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது, இதுதான் ஒரு. இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், நான் மனசுக்குள்ளே நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். சரியா, நான் மனசில் நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இது வந்து என்னது, இதுதான் மொழி பண்ணக்கூடிய ஒரு வேலை. இப்போ வந்து நான் கிராமர் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைக்கிறத வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷன், அந்த எமோஷன்ஸோடு சொல்ல முடியாமல் ஒரு டைமும் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இங்கே நான் வந்து இஸ் கரெக்டாக போடுறேன்னா, வாஸ் கரெக்டாக போடுறேன்னா, இங்கே தேர் போடலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அங்கே என்ன ஆகிடும், எமோஷன்ஸ் டோட்டலாக கேன்சல் ஆகிடும். எமோஷன்ஸும் அங்கே இல்லை, எக்ஸ்ப்ரெஷன்ஸும் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக். இது தப்பு, ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி வந்து அந்த மேக்ஸ் மாதிரி போயிடும். அது கிராமர் வந்து ஒரு டெஃபினிஷன் ஆஃப் அ லாங்குவேஜ் இஸ் இஃப் இட் இஸ் ரைட் ஆர் ராங், அது கரெக்டாக தப்பாங்கிறதுக்கான டெஃபினிஷன் தானே தவிர இட்ஸ் நாட் லைக் கிராமர் மட்டும்தான் வச்சு படிக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. கிராமர் வச்சு படித்தவங்க இருக்காங்க, அவங்க பேசவும் செஞ்சுருக்காங்க. பட் பர்சனலாக நான் பார்த்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாலண்டியராகவே கிராமர் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு ஜாயின் பண்ணுறவங்களா இருக்காங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே நிறைய கிளாஸஸ் போய் கிராமர் கிளாஸஸ் அவங்க எடுக்க ஆரம்பிச்சனால அவங்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த கிளாஸஸ் விட்டு விலகி வந்து இப்போ வந்து கிராமர் கிளாஸஸ் எடுப்பீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த இதுலேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, கிராமர் வந்து ஒரு லாங்குவேஜ்க்கு அது வெறும் ஒரு டெஃபினேஷன் தான். இப்போ நீங்கள் அதை மார்க் வாங்கிறதுக்காக படிக்கிறீங்களா, வெல் அண்ட் குட், கண்டிப்பாக படிக்கலாம். பட் அதை வச்சே நான் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்க போகிறேங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ரைட் திங் டு ஸ்டார்ட். ஸோ ஒரு கிராமரை யூஸ் பண்ணி நம்மளால் லாங்குவேஜ் வந்து கற்றுக்க முடியாது. அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ஒருத்தவங்கள பார்க்குறேன், என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள பார்க்குறேன், அவங்கள பார்த்துட்டு யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறேன். சரியா, இப்போ நான் வந்து இப்படி வச்சுக்கோங்களேன், எனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு புரோக்கன் இங்கிலீஷ் தான் வரும். புரோக்கன் இங்கிலீஷ் அப்படின்னா தப்பாக பேசுகிற இங்கிலீஷ் தான் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் அவங்கள பார்த்து என்ன சொல்கிறேன், யூ ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என் மனசில் உள்ளதை அப்படி எடுத்துகிட்டு வந்து சொல்லிடுறேன். நான் ஒரு விஷயம் அவங்கள பற்றி நினைக்கிறேன், அவங்கள பார்த்துட்டு அவங்க அழகாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் தமிழில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு எப்படி ஹாப்பியாக சொல்வேனோ அதே மாதிரி நான் இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, யூ ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறேன். தப்பு தான். நான் சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராமட்டிக்கலி இன்கரெக்ட். ஒன்று யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல் சொல்லணும், இல்லைனா யூ ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல் சொல்லணும். நான் இது ரெண்டுமே சொல்லாமல் யூ ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறேன். பட் இங்கே வந்து கன்வே ஆகுது பாருங்கள், எமோஷன்ஸ் ப்ராப்பராக கன்வே ஆகுது பாருங்கள், இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இதுவே நான் அங்கே போய் நின்றுட்டு யூ பக்கத்தில் ஆர் போடணும், ஆர் பக்கத்தில் லுக் போடணும், ஆர் பக்கத்தில் லுக்கிங் போடணும், லுக்கிங் பக்கத்தில் ஸோ போடணும் அப்படின்ட்டு இந்த ரூல்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அதை முதல்ல எனக்கு பேசுகிறதுக்கு டைம் எடுக்கும். ரெண்டாவது நான் நல்லா பேசி ப்ராக்டிஸ் பண்ணால் கூட என்னோடய எமோஷன்ஸ் வந்து நான் ரியலாக இங்கே கன்வே பண்ண முடியாது. ஒரு ரோபோட் மாதிரி நான் பேசிகிட்டு இருப்பேன் இங்கே, யூ ஸோ பியூட்டிஃபுல், யூ ஆர் லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னு அது சொன்னால் என்ன சொல்லலை நான். ஸோ லாங்குவேஜ் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் எமோஷன்ஸ். அதனால தான் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நீங்கள் எடுத்தோடனே வந்து அந்த கரெக்டாக இங்கிலீஷ் கற்றுக்கணும், பர்ஃபெக்டாக கற்றுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வரணும். அப்போ தப்பாகவே இங்கிலீஷ் பேசலாமா, தப்பாகவே நான் கடைசி வரைக்கும் ஹிந்தி பேசிகிட்டு இருக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னது, ஒரு குழந்தைக்கு வந்து நீங்கள் ஒன்ஸ் நடக்க சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தை எப்படி ஓடுறது, ஆடுறது, குதிக்கிறது இது எல்லாமே அதுவாக கற்றுக்குமோ, சுற்றி உள்ள என்விரான்மெண்ட்டை பார்த்து கற்றுக்குமோ, அதே மாதிரி நீங்களும் நாளடைவில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சுற்றி உள்ள இந்த 4 ஸ்கில்ஸ் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, லிசனிங், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், இந்த 4 ஸ்கில்ஸையும் நம்ம டெய்லி வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது உதாரணத்துக்கு ரீடிங்னா ஒரு 4-5 வரிகள் படிக்கிறீங்க, இங்கிலீஷில் படிக்கிறப்ப உங்களோட ரீடிங் ஸ்கில் அங்கே இம்ப்ரூவ் ஆகும்.
சரியா? இங்கே லாங்குவேஜ் வந்து என்ன அப்படின்னா, இட்ஸ் நாட் அபவுட் பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்டாக நான் பேசணும் அப்படின்னு பார்க்கக்கூடாது. இம்ப்ரூவ்மெண்ட்டை நோக்கி தான் நம்ம வந்து போகணும். நான் இன்றைக்கி ஒரு வேர்டு கற்றுக்குறேன், அடுத்து நான் ஒரு தப்பு பண்ணுறேன், அதை நான் சரி பண்ணிக்கிறேன், அப்புறம் நான் இன்னும் நல்லா பேசுகிறேன் அப்படிங்கிற இம்ப்ரூவ்மெண்ட் நோக்கி தான் போகணுமே தவிர அதை பர்ஃபெக்டாக நான் வந்து இது பண்ணுறேன் அந்த மாதிரி வந்து அணுகக்கூடாது. அதனால தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு மொழி கற்றுக்குறீங்க அப்படின்னா இந்த பர்ஃபெக்ஷன் மைண்ட் செட்டை விட்டு நீங்கள் வெளியே வரணும். அப்போ நம்ம வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, இம்ப்ரூவ்மெண்ட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நான் எந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன் அப்படிங்கிறதுல தான் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர, நான் சுத்தமாக தப்பே இல்லாமல் பேச போகிறேன், நான் பர்ஃபெக்டாக பேச போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து நம்ம இறங்கக்கூடாது. இது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்கிட்டே வந்து நடக்கும். என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் திவ்யான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஏற்கனவே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து ஆக்சென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசுவாங்க. அவங்க வெறும் 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க, பட் ஆக்சென்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களோட எல்டர்ஸோட கொஞ்சம் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள கூட போய் என்ன பண்ணுவாங்க, கம்பேர் பண்ணுவாங்க. அவங்க வந்து என்னை விட நல்லா பேசுகிறாங்களா அப்படின்ட்டு அவங்க வந்து கம்பேர் பண்ணுவாங்க. அப்போ வந்து நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இப்போ திவ்யா லிசன் ஹியர், உனக்கு இங்கிலீஷ் 100% தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவான். அப்புறம் என்கிட்ட வந்து நான் என்னை பற்றி கேட்பேன், இந்த மாதிரி எனக்கு வந்து இங்கிலீஷ் 100% தெரியுமா அப்படின்னோன்னா அந்த பொண்ணு யோசிப்பாங்க. ஏன்னா இங்கிலீஷ் டியூட்டர், இங்கிலீஷ் இவ்வளோ நாள் படிச்சிருக்காங்க, கண்டிப்பாக 100% தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுவாள், எஸ்ன்னு சொல்ல வந்தான். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லிட்டேன், கிளியர்லி நோ, கண்டிப்பாக எனக்கு 100% வந்து இங்கிலீஷ் தெரியாது. நானுமே வந்து இன்னுமே லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் வந்து ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசினாலும் ஃப்ளூவென்சி வேறு, பர்ஃபெக்டாக பேசுறது வேறு. ஃப்ளூவென்சி வந்து எல்லாராலையும் அச்சீவ் பண்ண முடியும், பர்ஃபெக்ஷன் யாராலையுமே அச்சீவ் பண்ண முடியாது. சரியா? இப்போ நான் என்ன கேட்பேன்னா, வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஆத்தர் இருப்பார். அவரை பற்றி தெரியாதவங்க யாருமே கிடையாது. அவர் நாவல்ஸ், ஸ்டோரிஸ், ரோமியோ ஜூலியட், ஜூலியஸ் சீசர், இந்த மாதிரி ஃபேமஸான நாவல்ஸ்லாம் எழுதின ஒருத்தர். அவருக்கும் 100% தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது. ஸோ இப்போ லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் தான். நான் முதல்ல இவ்வளோ இன்டர்மீடியேட்டில் பிகினரில் இருக்கேன், ஒரு குழந்தையா இருக்கேன், அப்புறம் வளர்கிறேன், அப்புறம் நான் அட்வான்ஸ் லெவலுக்கு போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் அந்த மொழியை வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது, அந்த லாங்குவேஜில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் உங்களை என்ன பண்ணும், கடைசி வரைக்கும் உங்களை வந்து என்ன சொல்கிறது, அந்த டிசிப்ளினை விட்டு வெளியே கொண்டு வராமல் பார்த்துக்கும். கரெக்டாக வந்து நீங்கள் டெய்லி லேர்ன் பண்ண உனக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கு, சூப்பர் லேர்ன் பண்ணுங்கிற இது வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஒரு மொழியில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பாருங்கள். இல்லையா, இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, பேசிக்காகவே ஒரு என்விரான்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது தான். இப்போ ஒரு குழந்தை வந்து எதுவுமே தெரியாத ஒரு குழந்தை, புதுசாக அந்த உலகத்துக்கு வர குழந்தை எப்படி வந்து தமிழ் லேர்ன் பண்ணுது, தமிழ் வந்து எப்படி பேச கற்றுக்குது, நீங்களே சொல்லுங்கள். யோசிச்சு பாருங்களேன். அது பிறக்கிறப்ப என்ன பிறக்குது, அப்புறம் கொஞ்ச நாள் வந்து அப்பா அம்மா பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்புறம் அது வந்து ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணுது. அம்மா வந்து சொல்கிறாங்க, அம்மா சொல்லுன்னு சொல்கிறாங்க, இந்த குழந்தை ரிப்பீட் பண்ணுது. அப்பா சொல்லுன்னு சொல்கிறாங்க, இந்த குழந்தை அதை ரிப்பீட் பண்ணுது. அந்த மாதிரி அந்த குழந்தை கற்றுக்கிற எல்லாத்தையுமே வந்து அப்பா அம்மா வந்து வா ஆ இ இதை கற்றுக்கோ, நீ இவ்வளோ வார்த்தைகள் பேசுகிற டெய்லி, இது எல்லாத்தையும் கற்றுக்கோ அப்படின்ட்டு டைம் டேபிள் போட்டு சொல்லித்தராங்களா? கிடையவே கிடையாது. அந்த குழந்தை வந்து காலையில் எந்திரிக்குது, ஸ்கூலுக்கு போகுது. அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறப்ப டீச்சர்ஸ் தமிழில் பேசுகிறாங்க, சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் தமிழில் பேசுகிறாங்க, வீட்டில் வரப்போ தமிழில் பேசுகிறாங்க, கடைக்காரங்க தமிழில் பேசுகிறாங்க. இந்த மாதிரி கேட்டு நாளடைவில் என்ன பண்ணுது, அதிகமாக அந்த குழந்தை வந்து இம்ப்ரூவ் ஆகுது. நம்ம வேறு ஒரு மொழியோ கற்றுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃப்ரெஞ்ச் மொழி நான் கற்றுக்குறேன் அப்படின்னா, நான் வந்து ஃப்ரான்ஸில் இல்லை, எனக்கு சுற்றி உள்ளவங்க யாரும் ஃப்ரான்ஸும் பேச மாட்டாங்க. அப்போ நான் எப்படி கற்றுக்கிறதுனா அந்த என்விரான்மெண்ட்டை உருவாக்குறது. எப்படி நான் அந்த என்விரான்மெண்ட், அந்த சுற்றுச்சூழலை வந்து நான் எப்படி உருவாக்குவேன்? ஃப்ரெஞ்சில் நான் வந்து ரைம்ஸ் கேட்பேன் முதல்ல எடுத்தோடனே. ஏன்னா நான் ஒரு குழந்தை தானே, அந்த மொழியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு குழந்தை. அடுத்து நான் என்ன பண்ணுவேன், கார்ட்டூன் வீடியோஸ் என்னென்ன கார்ட்டூன்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்ப்பேன். அதில் என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த என்விரான்மெண்ட் வந்து முதல்ல நம்ம க்ரியேட் பண்ணணும். அந்த லாங்குவேஜ்க்கான என்விரான்மெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளடைவில் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து, நம்மளோட ப்ராக்ரெஸ் வந்து நமக்கே தெரியும்.
ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ லேர்ன் த லாங்குவேஜ். ஒரு லாங்குவேஜ் வந்து நீங்கள் உங்களோட அணுகுமுறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இதை பற்றின உங்களோட தாட்ஸ் என்ன, நீங்கள் உங்களுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க இதை பற்றி? ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணணுன்னா நான் சொன்னதெல்லாம் சரியா, இல்லை உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய தாட்ஸ் அண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவையும் கற்றுக்கிறதுக்கு ஐ எம் ரியலி ஹாப்பி. ப்ளீஸ் டு ஷேர் இட் இன் த கமெண்ட்ஸ். இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச், அண்ட் வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.